ஹாய் ஹலோ வெல்கம் டு பிரவீன் A to Z டிப்ஸ் தமிழ் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்மளுடைய ஆதார் கார்டில் டேட் ஆஃப் பர்த் எப்படி அப்டேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த வெப்சைட்டை நீங்கள் உங்களுடைய க்ரோம் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்டேட் டெமோக்ராஃபிக்ஸ் டேட்டா ஆன்லைன் அப்படிங்கிற டேப்பை கிளிக் பண்ணுங்கள். இந்த பேஜில் உங்களுடைய 12 டிஜிட் ஆதார் நம்பர் கேப்சாவை என்டர் பண்ணி சென்ட் ஓடிபி பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணி லாகின் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ லாகின் பட்டனை கிளிக் பண்ணோடனே இந்த டேப் வரும். இந்த டேப்பில் அப்டேட் டெமோக்ராஃபிக்ஸ் டேட்டாவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண இப்போ டேட் ஆஃப் பர்த் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ டேட் ஆஃப் பர்த்தை கிளிக் பண்ணி ப்ரொசீட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த டேப்பில் உங்களுடைய கரெக்டான டேட் ஆஃப் பர்த் எதில் கரெக்டாக இருக்கோ அந்த கரெக்டான டேட் ஆஃப் பர்த் இடத்துல என்ட்ரு பண்ணிவிட்டு டாக்குமெண்ட் நீங்கள் அப்லோட் பண்ணணும். நிறைய லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். உங்கள்கிட்ட எந்த டாக்குமெண்ட் கரெக்டான டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அந்த டாக்குமெண்ட்டை இந்த இடத்துல செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அப்லோட் டாக்குமெண்ட் இருக்கு இல்லையா, அந்த அப்லோட் டாக்குமெண்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட PDF ஃபைலாக நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பீங்க, அதை இந்த இடத்துல நீங்கள் அப்லோட் பண்ணிடுங்க. ப்ரிவ்யூ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் ப்ரிவ்யூ பார்த்துக்கலாம் டேட் ஆஃப் பர்த்தை கரெக்டாக என்ட்ரு பண்ணியிருக்கேன்ட்டு. அதுக்கப்புறம் இந்த கேப்சாவை என்ட்ரு பண்ணி சென்ட் ஓடிபி பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த குட்டி பாக்ஸ் இருக்கு இல்லையா, மேக் பேமெண்ட் பக்கத்தில் அந்த குட்டி பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட் பட்டனை கிளிக் பண்ணி ₹50 ஆன்லைனில் பே பண்ணுங்கள். நமக்கு URN நம்பர் கிடச்சிரும். அதுக்கப்புறம் நம்முடைய ஆதார் நம்பரை வச்சு நம்ம ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம். ஸோ ஹோம் பேஜ் வந்துடுங்க. ஹோம் பேஜ் வந்துட்டு ஸ்க்ரோல் டவுன் பண்ணிவிட்டு செக் ஆன்லைன் டெமோக்ராஃபிக்ஸ் அப்டேட் ஸ்டேட்டஸ் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோடனே நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நம்மளுடைய ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு கேப்சா கோடை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணி முடிச்சுட்டு சென்ட் ஓடிபி பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நம்முடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணி செக் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸ்டேட்டஸ் தெரிஞ்சிடும். ஸோ அப்ரூவல் ஆகிடுச்சு அப்படின்னாக்க நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஆதாரை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னாக்க ஆதார் கார்டை ரீப்ரிண்ட் PVC ஆதார் கார்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஆதார் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதே போல் PVC ஆதார் கார்டு எப்படி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறதுக்கான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.